சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. டெரரிஸ்ட் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் பேர் இந்த டேட்டா பேஸில் வந்திருக்குன்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணி. சிபிஐலேருந்து பேசுகிறேன். உங்களுக்கு 82 வயசு சொன்னீங்க. நீங்கள் உங்கள் பேர் எங்களுக்கு தப்பு இல்லை, தப்பாகவே நினைக்கல. ஆனால் ஒன்று, யாருக்கிட்டையும் இதை பற்றி பேசக்கூடாது. உங்கள் பொண்ணு, உங்கள் அப்பா, தம்பி, எங்கள் அண்ணா யாராக இருந்தாலும் மூச்சு விடக்கூடாது. சிரியன் கிறிஸ்டியன் பேங்க்கு உடனே அனுப்பு. நான் கேட்டேன், எது சார் அனுப்பணும்? டெரரிஸ்டாக்கு அவங்க யாரோ பணம் கொடுப்பாங்க, என்னோட பணத்தை எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிங்க? பிறகு இதெல்லாம் இல்லை, இதில் பிளாக் பண்ணி இருக்கா, இல்லை டெரரிஸ்ட் கொடுத்த பணம் இருக்கா, இல்லை ஒன்னோட சம்பாத்தியமாக சந்தேகமாக வரலையா? நல்லா வந்தது. ஆனால் என்ன கொண்டுடுவேன், என்னை விட இவ்வளோ கொண்டுடுவேன். நேராக சைபருக்கு போகணும். ஸோ வாட்ஸ்அப் தான் பேசணும், இது வீடியோ காலில் வரணும், தொடக்கூடாது இப்படி எல்லாம் சொன்னால. ஆமாம், நீங்கள் பயந்தால பணத்தை கொடுத்தா எவ்வளோ பணம் கொடுத்தா? 10 நாளைக்கு மேலே த்ரெட்டன் பண்ணி அப்பப்போ அவரை செக் பண்ணுற மாதிரிலாம் பேசி, நிஜமாவே ஒரு ஆஃபீஸர் எப்படி ஒரு கேரோட பண்ணுவாங்க அந்த மாதிரி இது பண்ணி வாட்ஸ்அப் கால் எடுக்கிறதுக்கே பயப்படுறார். நடிகர், திரைப்பட வசனகர்த்தா, இயக்குனர் என பன்முக திறமையோடு மக்களிடையே புகழ் பெற்றவர் கொத்தமங்கலம் சுப்பு. ஔவையார், தில்லானா மோகனாம்பாள் உள்ளிட்ட புதினங்களுக்கும் திரைப்படங்களுக்கும் வசனம் எழுதி அந்த கால கேரியரின் உச்சத்தில் இருந்தவர் சுப்பு. இவரது வாரிசுகள் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கொத்தமங்கலம் சுப்பு இல்லத்தில் கூட்டு குடும்பமாக வசித்து வருகின்றனர். இவரது மகன் 87 வயதான சுப்பு சீனிவாசன் மனைவி காலமான நிலையில் இதே வீட்டில் வசித்து வருகிறார். மகள் வெளிநாட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள், நீங்கள் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருக்கிறீர்கள் என குற்றச்சாட்டை சுமத்தி ஆன்லைன் மூலம் பணத்தை பறித்துள்ளனர். மேலும் இதை யாரிடமும் சொல்லக்கூடாது, சொன்னால் உன்னையும் உன் மகளையும் கொன்றுவிடுவோம் என கொலை மிரட்டல் விடுத்து பணம் பறிபோன உண்மையை மறைக்க வைத்துள்ளனர். சைபர் கிரைம் போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட முதியவர் சுப்பு சீனிவாசனும் அவரது மகள் ஐஸ்வர்யா சீனிவாசனும் நக்கீரனிடம் நடந்ததை பகிர்ந்து கொள்கின்றனர். என் பேர் ஐஸ்வர்யா ஸ்ரீனிவாசன். இந்த இன்சிடென்ட், இந்த சைபர் கிரைம் டிஜிட்டல் அரெஸ்ட் ஆகிருக்கிறது எங்கள் அப்பா மிஸ்டர் சுப்பு ஸ்ரீனிவாசன். அவர் ராயப்பேட்டாரில் இருக்கார். கொத்தமங்கலம் சுப்பு இல்லம்னு பேர் இந்த பில்டிங் பேர். அவர் ஹீஸ் பை ஹிம்செல்ஃப், தனியாக இருக்கார். அவர் 84 இயர்ஸ் ஆகுது அவருக்கு. அண்ட் அவரோட ஃபாதர் யார்னா கொத்தமங்கலம் சுப்புன்னு தில்லானா மோகனாம்பாள் எழுதினவர். இந்த பில்டிங்கில் தான் எங்கள் என்டையர் ஃபேமிலி இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இன்சிடெண்ட்டில் இந்த சைபர் கிரிமினல் அவரை இந்த மாதிரி த்ரெட் பண்ணி, டெரரிஸ்ட் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் பேர் இந்த டேட்டா பேஸில் வந்திருக்குன்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணி அவர்கிட்டேருந்து மோர் தென் 11.5 lakhs இது பண்ணியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இதில் எங்கள் அப்பாவுக்கு ஃபினான்ஷியல் லாஸ் மட்டும் இல்லை, இமோஷ்னல் லாஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. 8ஆம் தேதிக்கு பிப்ரவரி மாதம் எனக்கு 4 கால் வந்தது. அந்த ஃபோன் காலில் ஒருத்தர் பேசினார், இது மாதிரி நான் சிபிஐலேருந்து பேசுகிறேன், ஒரு பெரிய ஜெட் எவரெஸ்ட் முதலாளி பண்ணி ஒரு கோளாறுனால நிறைய பணம் மணி லாண்டரிங் போயிருக்கு. அந்த மணி லாண்டரிங்கில் என்ன பண்ணிருக்காங்க, நிறைய பேரோட டெலிஃபோன் நம்பர் வச்சு நிறைய அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பணம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் டெலிஃபோன் நம்பர் ஏடிஎம் கார்டு வாங்கி பணம் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து ஒன்றே எனக்கு தெரியுது, உங்களுக்கு 82 வயசு சொன்னீங்க, நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்க, அதனால் உங்கள் பேர் எங்களுக்கு தப்பு இல்லை, நான் தப்பாகவே நினைக்கல. ஆனால் ஒன்று, இந்த பேர் வந்துடுறதுனால நீங்கள் எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லணும். சொன்னீங்கன்னாக்க இந்த குற்றவாளிகளை நேப் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு பெரிய உதவி நீங்கள் செய்கிறீங்க. அதனால் யாருக்கிட்டையும் இதை பற்றி பேசக்கூடாது. உங்கள் பொண்ணு, உங்கள் அப்பா, தம்பி, எங்கள் அண்ணா யாராக இருந்தாலும் மூச்சு விடக்கூடாது. எங்கிட்ட பேச சமயத்தில் உள்ளதாக உட்காந்து பேசணும். அண்ட் ஃபோனை தொடக்கூடாது. ஃபோனை வச்சு விட்டு அந்த வாட்ஸ்அப்பில் இதில் வீடியோ காலில் வருவார். நான் தொட்டேன்னா போச்சுப்பார். ஏன்னு கேட்டால் அது தொட்டு போயிட்டாலும் அதில் நான் எழுதினாலோ கோவம் வந்துடும், எழுதக்கூடாது அப்படின்ட்டு. சரி, முதல்ல அப்புறம் உனக்கு எத்தனை பேங்க் அக்கௌண்ட் இருக்குது? அதில் இருக்குது. அதில் எவ்வளோ பணம் இருக்கணும்னா ஒரு 10 லட்சம் இருக்கணும். ஏன்னா இப்போ தான் ஒரு டெபாசிட் ஒன்று போட்டேன். சரி, எல்லா பேங்க் அக்கௌண்ட் பணத்தையும் எடுத்து இந்தியன் பேங்க்கில் போட்டுரும். அப்படி இல்லை. சரி, இந்தியன் பேங்க்கில் ஒரு 11 lakhs வந்தது. போட்டாச்சுன்னு ஒரு அட்ரஸுக்கு கொடுத்தாரு. இது அட்ரஸுக்கு
சிரியன் கிறிஸ்டியன் பேங்க்குக்கு உடனே அனுப்பு. நான் கேட்டேன் எதுக்கு சார் அனுப்பணும் அப்படின்னு. இல்லை அனுப்பு சார், டெரரிஸ்டாக்கு அவங்க யாரோ பணம் கொடுப்பாங்க, என்னோடய பணத்தை எதுக்கு சார் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன் பொருள் இதெல்லாம் இல்லை, இதில் வந்து பிளாக் பண்ணி இருக்கா, இல்லை டெரரிஸ்ட் கொடுத்த பணம் இருக்கா, இல்லை ஒன்னோட சம்பாத்தியமான அப்படிங்கிற நாங்கள் தீர்மானம் பண்ண வேண்டியது எங்களுடைய டியூட்டி, அதுக்கு நீ அனுப்பித்தான் ஆகணும் அப்படின்னாரு. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது. பேங்க்கு வந்து அனுப்புகிற சமயத்தில் ஏன் சார் இவ்வளோ பெரிய அமௌண்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்பான். அந்த அக்கௌண்ட்ஸில் மினிமம் பேலன்ஸ் வச்சு மீதி எல்லா பக்கம் பேங்க் அக்கௌண்ட் இதை அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் கேட்பான், வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரி வீடு வாங்கிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த ஆர்டிஜிஎஸ்ன்னு ஒன்று கொடுப்பான். அந்த ஆர்டிஜிஎஸ்ஸை வாங்கி எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு. சரி உடனே அனுப்பினேன். நல்லா கழிச்சு உனக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, உனக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இது பில்டிங்ஸு இதில் எல்லாம் அதனால் எனக்கு 4 இடத்துல இருக்குது. அதில் 2 வந்து என் பேர் இருக்குது, 2 வந்து என் பொண்டாட்டி பேர் இருக்குது. என் பொண்டாட்டி செத்து போயிட்டா, அதனால் அதுக்கு வந்து உரிமையாளர்னு என் பேரையும் என் பொண்ணை பேரையும் போட்டு வாங்கி வச்சுருக்கேன் நான் கவர்மெண்ட்லேருந்து அப்படின்னு. சரி விட்டார். 2 நாள் கழிச்சு அந்த அம்மா பொண்டாட்டி பேர் இருக்கிறது அதை விட்டுடு, 9 பேர் இருக்கிற 2 நேரத்தையும் பற்றி 2 வீடியும் பற்றி உடனே டாக்குமெண்ட்ஸை அனுப்பு பேஜ் பை பேஜ். சார் என்ன சார் அது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சேஃப்டி தான். அனுப்பிடுறேன். ஆமாம் அனுப்பிடுறேன். ஒரு கோல்டு எவ்வளோ வச்சுருக்க கையில் நல்லா வந்தது. நல்லா சார் அவர் சொன்ன வார்த்தை என்ன கொண்டுடுவேன், என்னை விட இவ்வளோ கொண்டுடுவேன், எல்லாம் இவங்க டேப் பண்ணிட்டுருக்காங்க தீவிரவாதிகள். இந்த மாதிரி விஷயத்தை நான் சொல்லிட்டேன்னு சொன்னாலே உனக்கு உன் குடும்பத்துக்கு அவ்வளோ பேருக்கும் ஆபத்து. நீ சொல்லக்கூடாது. ஆனால் நீ என்னோட கோஆப்ரேட் பண்ணணும். எனக்கு வேணுங்கிற விஷயத்த சொன்னாக்க நானே அனலைஸ் பண்ணி சொல்லுவேன், இது தப்பு. இப்போது நான் சொன்னேன் உன் பேரை தப்பக்கூடாது. சரி அனுப்பிச்சேன். நான் அனுப்பிச்ச பேர் 2 நாள் கழிச்சு பேங்க்கில் போய் இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு எவ்வளோ லோன் கிடைக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற 4-5 மோதிரம் சொன்னேன், அதெல்லாம் போட்டால் எவ்வளோ அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்படின்னு. சரி போனேன் பேங்க்கில். அவர் என்ன சொன்னாங்கன்னா 9 லோன் கிடைக்காது. என்கிட்ட அவனுக்கு 84 வயசாகுது, உனக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு அவருக்கு ஆளும் கிடையாது, அண்ட் இந்தியாவை விட்டு பணம் போக முடியாது. இவர் என்ன சொன்னார்னா, இந்த பணத்தை வாங்கி என்னோடய பேத்திக்கு அமெரிக்காவுக்கு அவளுக்கு பிஸ்னஸ் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிடுவேன். நான் பேத்தினா என்ன பரவாயில்ல நான் சொல்லுவேன். இவங்களுக்கு கேட்டேன், உங்களுக்கு கொடுக்க முடியாது, அண்ட் லேட்டஸ்ட்டு மார்க்கெட் வேல்யூ தெரியாது உங்களுக்கு. ஆனால் ஒன்று சொல்லேன், 1 கோடியாக இருந்தாக்கா 80 லட்சம் கிடைக்கும். பட் உனக்கு கொடுக்க முடியாது, உனக்கு யாரும் பேக்ரவுண்ட் கொடுக்கணும், கேரண்டி கொடுக்கணும், ஷூரிட்டி கொடுக்கணும், அப்போ தான் கிடைக்க முடியல. அப்புறம் என்னுடைய நகைகள் எடுத்து போனேன். கழுத்தில் சங்கில் 5 மோதிரம் எல்லாம் வந்து 9 லட்ச ரூபா வரும் அப்படின்னு சொன்னான். சரி வீட்டுக்கு வந்தேன். எல்லாமே உறுத்திக்கிட்டே இருந்து என் தம்பியை கட்டு போனேன் நேராக. இவன் 5 நாள் 6 நாள் வான்னு சொன்னேன். நானும் அவரும் பேச முடியாதபடி ஒரு நேரம் வந்திருக்கு. யாராக இங்கே இருப்பா, ஏன்னா ரகசியமாக சொல்லி ஆகணும். இந்த மாதிரி அடிப்படை என்ன சொன்னால் அவரும் என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்ல முடியாது எப்படி ஆச்சு. ஆனால் அன்றைக்கி போய் சொல்லிட்டேன் எல்லாத்தையும், கதவு சார்பாக மாதிரி. உடனே எல்லாத்தையும் கேட்டார், வா சைபர் கிரைம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சைபர் கிரைம் போனோம். அங்கே போனால் ராஜேஷ்னு ஒரு போலீஸ்காரர் இருந்தார், அவர் அதிகாரி. அவர் உள்ள நுழைஞ்சோன்னே, என்ன சைபர் கிரைமா, வாட்ஸ்அப் தான் பேசணும், இது வீடியோ காலில் வரணும், தொடக்கூடாது இப்படிலாம் சொன்னார. ஆமாம், யார்கிட்டையும் பேசவே கூடாது, கொண்டுடுவாங்க, டேப் பண்ணிட்டுருக்காங்க, டெரரிஸ்ட்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அப்படி சொன்னார். ஆமாம் சொன்னார். நீங்கள் பயந்தால பணத்தை கொடுத்தா எவ்வளோ பணம் கொடுத்தேன்? 11 லட்சம் கொடுத்தேன் சார் அப்படின்னு. மறுபடியும் வேறு எதுவும் கேட்டேன், அதெல்லாம் கேட்டேன். அதே நான் அனுப்பலை, எனக்கு கேட்டேன், தம்பிகிட்ட கேட்டேன். அப்போ தான் உடனே சைபர் கிரைம் கூப்பிட்டு வந்துட்டார். சரி, அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் மூலம் அவளுக்கு ஒரு இது பண்ணணும். சரி அதுக்கு வந்து ஆளுக்கு அனுப்பணும், கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதை அப்புறம் பண்ணிட்டேன். மறுநாள் வாங்கினார். மறுநாள் போனே அங்கே முருகன் ஒருத்தர், அவர் மறுபடியும் எல்லாத்தையும் கேட்டாட்டு இந்த அனுப்பிச்சிருந்த இதை ஃபோட்டோ காப்பி கொடுத்தேன் நான், பிரிண்ட் அவுட்டு. அதை வாங்கி வச்சு லிஸ்ட் எழுதி கொடுங்க, என்னென்ன பண்ணிட்டேன் எழுதி கம்ப்ளைண்ட் ஒன்று கையால் எழுதி.
இல்லை கையால் எழுதி கொடுத்தேன் பண்ணார். அப்போ சொன்னார் எஃப்ஐஆர் போட முடியாது. என்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக யார் மேலே குற்றம் முடியும், யாருமே இல்லை. ஏன்னா யாரா என்னென்னமோ பார்த்துருக்கேன், அவனுக்கு உங்களுக்கு ஆள் தெரியுது, அவனுக்கு சார் உங்கள் முகத்தை காமிங்க சார் அப்படின்னா அவன் இவ்வளோ தாங்க கேட்பான். சார் இங்கேருந்து தான் கேட்பான். இங்கே ஏன்னு கேட்டால் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும், இல்லைனாக்கா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற பயத்தில். அதனால தான் தொலைவே கூடாது ஃபோனை மேலே அப்படி வச்சுட்டு நான் கேட்குறக்கிட்ட அதை சொல்லி இதான் தினம் இப்போ ரொம்ப பெரிய சர்வீஸ் பண்ணிருக்கேன் பாரத நாட்டுக்கு, இவனை ஒன்றை வச்சு தான் ஒன்றா பிடிக்க போகிறேன் நான். சார் நீங்கள் ஆனால் நீங்கள் இப்போ பணத்தை வச்சு இது பண்ணுறீங்களா சார்? இல்லை வந்துடுவோம், கவலைப்படாது, வந்துடுவோம். அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டு வந்தேன் பாருங்க, நிலத்துக்கு எவ்வளோ கிடைக்கும், இப்போ இது ஜெவரிஜாஸுக்கு எவ்வளோ கிடைக்கும் அதை நான் சொல்லலை. என் தம்பிக்கிட்ட சொல்லிட்டு நேரில் போயிட்டு சொன்னேன். அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அவங்க நோட் பண்ணிட்டாங்க. மறுநாள் போனோம், முருகன் ஒருத்தர் இருந்தார், அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒரு லம்பரும் கொடுத்தார். அப்போ இங்கே ஒரு இன்னொரு போலீஸ் அதிகாரி எங்களுக்கு ஃப்ரெண்டு, அவர் சொன்னார், நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அதை வாங்கிட்டு வாங்கோ, அதை வாங்கிட்டு வந்தேன்னாக்க உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு. ஆனானே அவனை கொடுக்க மாட்டேங்கிற, ஏன்னா ஆள் பேர் இருந்தால் தான் எஃப்ஐஆர் அப்படின்னா ஹேப்பஸாலாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்பா அப்படி பாதிக்கப்பட்டது எப்போ உங்களுக்கு தெரியும், எப்படி தெரியும்? அவர் சொன்ன அப்புறமா தெரியுமா, எப்படி தெரியும்? ஸோ சார் இந்த அப்பா சொன்ன எல்லாமே நடந்திருக்கிறது February 8th 23rd வரைக்கும் சார். அது வரைக்கும் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து அந்த சைபர் கிரிமினல் பேசிக்லி அப்பாவை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி பேசிட்டு யார்கிட்டையுமே பேச விடலை. அன்னி வரைக்கும் அப்பா யார்கிட்டையுமே சொல்லாமல் தனியாக டீல் பண்ணிகிட்ருக்காரு. இது 23rd அன்றைக்கி அந்த எக்ஸ்ட்ரா மணி கேக்கு அந்த கோல்டு இது பண்ணும்போது அப்போ தான் என் சித்தப்பாவை போய் பார்த்து இப்படி எனக்கு வேண்டி இருக்குது, இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லும்போது தான் அவர் சொன்ன மாதிரி உடனே போய் இது பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே எக்ஸப்ட் ஹிம் எல்லாருக்குமே இதை பற்றி தெரிய வந்தது ஒன்லி ஆன் த 23rd of February. ஸோ லிட்டரலி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே அவரும் அந்த ஆளும் மட்டும் அப்பா பேசி இதெல்லாம் நடந்திருக்கு சார். த்ரெட்டன் பண்ணி அண்ட் இமோஷ்னலாக பேசி அப்பா கிட்ட அப்பப்போ அவரை செக் பண்ணுற மாதிரிலாம் பேசி, நிஜமாகவே ஒரு ஆஃபீஸர் எப்படி ஒரு கேரோடு பண்ணுவாங்க அந்த மாதிரி இது பண்ணி அவரோட ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணி அட் த சேம் டைம் ஹெல்ப்லெஸ்னஸை யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண வச்சுருக்காங்க சார். அது இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க சார்? இதில் என்னென்னா நம்ம தொடர்ச்சியாக வந்து அரசு வந்து விளம்பரங்கள் செய்யுது, ரொம்ப கரெக்ட். தொடர்ச்சியாக வந்து எல்லா நடிகர்களையும் வச்சு விளம்பரம் பண்ணுது, இது மாதிரி வந்து தவறு நடந்துக்கிட்டே இருக்கும், இது மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பட் இப்படி இருந்தும் இப்படி தொடர்ச்சியாக வந்து ஏமாறதுக்கான நிலைமை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடுத்த மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ரொம்ப நல்ல கேள்வி சார் நீங்கள் கேட்குறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் எல்லாருக்குமே சொல்லணும், ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி அது எல்லாருக்கும் போய் சேர மாட்டேங்கிறது சார். இப்போ எங்கள் அப்பாவே நாங்கள் பார்க்கவே இல்லை அதை பற்றி. இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி நடக்கிறது எங்களுக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியறது எங்களுக்கு. ஸோ இன்னும் நிறையா பேர் இருக்காங்க இதை பற்றி தெரியாதவங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் ஷுட் டூ மோர். ஏற்கனவே நிறையா பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ அப்பா போய் இந்த சைபர் கிரைம்லலாம் இது பண்ணும்போது அந்த ஒரு ஆஃபீஸரும் அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக அவ்வளோ கேரோட அப்பா கிட்ட பேசி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சைபர் கிரைம் ஆஃபீஸில் மேலே அப்பாவால் நடந்து போக முடியாது, 3rd floor 2nd floor அது அவங்க அத்தாரிட்டிஸ் கீழே வந்து அவர்கிட்ட இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கி அவ்வளோ கேரோட பண்ணியிருக்காங்க சார். ஸோ ட்ரூலி கிரேட்ஃபுல் அதுக்கெல்லாம் நாங்கள். பட் இன்னும் அவேர்னஸ் பண்ணணும் சார். அது மட்டும் என் தம்பிகிட்ட கூட வந்தார், அவரை நீங்கள் வந்தால் போகிறோம், அவரை கூட்டு வராதிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கைண்டு உட்காந்துருங்க சார், நீங்கள் பயப்படாது சார். அண்ட் இதெல்லாமும் சார் திரும்பி டிஜிட்டல் மீன்ஸ் மூலமாக தான் இவங்களை எல்லாருக்குமே தெரிய வருது, த்ரூ வாட்ஸ்ஆப்பு, த்ரூ இதெல்லாம். ஸோ நாட் எவ்ரிபடி டெக் சாவி கிடையாது இல்லையா சார்? நம்ம நாடு ரொம்ப டிஜிட்டல் இந்தியாவாக ஆகிடுது. அந்த பேஸுக்கு நாங்கள்லாம் இருக்கோம், நீங்கள்லாம் இருக்கீங்க, பட் இந்த ஜெனரேஷன் கிடையாது சார். அண்ட் எல்லாத்தோட இப்போ எங்கள் அப்பா இருக்கிற மனநிலை எப்படின்னா, வாட்ஸ்ஆப் கால் எடுக்கிறதுக்கே பயப்படுறார். இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கேன், எங்கள் அப்பா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்லி சேனல் அதுதான் சார். அது நான் இப்போ தான் நீங்கள் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரீசெட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சார். அந்த ஜெனரேஷனுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஸோ எப்படி இதை அவங்களுக்கு இன்னும் ப்ரொடெக்டிவாக பண்ண முடியும் இந்த டிஜிட்டல் இந்தியாவையே? அண்ட் எப்படி நம்ம இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை இவங்களுக்கு இன்னும் வேறு விதத்தில் எடுத்துன்னு போய் பாதுகாப்பு கொடுக்கணும்னு பார்க்கணும் சார். அது எல்லாத்தோட நிறையா சீனியர் சிட்டிசன்ஸ் இவரை மாதிரியே இருக்கார். இப்போ இதை தெரிஞ்சோடனே நான் ஃபேஸ்புக்கில் போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன், பல பேர் இன்னும் இருக்காங்க சார் இதை பற்றி தெரியாதவங்க. அது ஸோ இன்னும் ஹவு கேன் வி ரீச் திஸ் டு மோர் பீப்புள்?
இன்டர்னலி நம்ம நாட்டுக்குள்ளே வெளிநாட்டுக்குள்ளே. அண்ட் எங்கள் அப்பா மாதிரி இன்னும் நிறையா விக்டிம்ஸ் ஆகிடக்கூடாது சார். சார் இதில் 11 லட்சம் பணம் சார். ஓகே பரவாயில்ல, அது கூட நம்ம என்னவோ அவர் எங்கேயோ போய் திருப்பதியில் எங்கேயோ போட்டாரோன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் இந்த நடந்த இந்த ஒரு மாதம் இந்த 2 வீக்ஸில் சார் இமோஷ்னல். அது அவர் இன்னும் ஒரு 20 வயசு ஆன மாதிரி இருக்குது சார். அவ்வளோ ரேப்பிடாக ஏஜ் ஆகிருக்கார். நான் ஜான்வரியில் எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேன். அப்போ தான் அவர் யூஎஸ்லேருந்து திரும்பி வந்திருக்கார். அவர் என் ஹஸ்பண்ட் வந்து அவரை ட்ராப் பண்ணிட்டு February 3 போயிருக்கார். இல்லை அப்பா என்னோட யூஎஸில் விசிட் பண்ணார் அவர். ஆனால் இங்கே அவர் இருக்கார். இங்கேயும் அவர் தனியாக இல்லை, இந்த பில்டிங்கில் என்னோட அத்தனை இது இந்த ஹோல் பில்டிங் எங்கள் ஃபேமிலி. அது எங்கள் தாத்தா பேர் கொத்தமங்கலம் சுப்புன்னு, அவர் தான் தில்லானா மோகனாம்பாள் எழுதினவர். ஸோ அத்தனை பேர் இந்த பில்டிங் ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் எங்கள் அத்தை, எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தி, அந்த மாதிரி ஃபேமிலி தான் இருக்காங்க. ஸோ லிட்டரலாக இது ஒரு கூட்டு குடும்பம் தான் இது. ஆன்லைனில் எல்லா விஷயத்தையும் வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க. ரைட். மேலே வாட்ஸ்அப்பில் என்ன நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல சார். இது வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லை சார், இது ஆன்லைனில் இது பண்ணால் கூட லைக் இந்த மாதிரி இது இவங்க ஏஜுக்கு எப்படி போய் சேர்க்குறதுன்னு பார்க்கணும் சார். ஸோ இப்போ எங்கள் அப்பாலாம் டிவிலாம் அப்பப்போ நியூஸில் தான் பார்க்குறது. அது இன்னும் லைக் த்ரூ பேங்க்ஸு, த்ரூ வேரியஸ் சேனல்ஸ் இவங்களை ரீச் அவுட் பண்ணணும் சார். இப்போ பேங்க்ஸ்லலாமே இவ்வளோ ரூபாய் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இம்மீடியட்டாக ஒரு ட்ரிகர் சிஸ்டம் மாதிரி வைக்கணும். எதுக்கு இந்த வயசில் ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு? அது பண்ணலை சார். ஆனால் ஒன்றும் அதான் சேட் பார்ட். அது அண்ட் அவங்க கேட்டாங்க எதுக்கு பண்ணுறீங்கன்னு. வேறஸ் இந்த கெட்டவன், இந்த கிரிமினல் ஏற்கனவே அவருக்கு ஒரு நரேட்டிவ் சொல்லி கொடுத்துருக்கான். நீ போய் உன் பேத்திக்கு கடன் கொடுக்கறதுக்காக நீ வாங்க சொல்லுன்னு. ஸோ அவங்க அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. ஸோ இந்த நரேட்டிவ் அவங்க கிட்ட சொன்ன உடனே அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஓகே ஸோ அகெயின் சார் இது ஒரு கேஸ். அது இன்னும் இந்த மாதிரி கிரிமினல் திங்க் பண்ணி இது பண்ணும்போது நம்ம சிஸ்டமும் எப்படி இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணலான்னு இன்னும் கொஞ்சம் டீப்பாக இது இருக்கணும் சார். அது அண்ட் நிஜமாக சொல்கிறேன், த அத்தாரிட்டிஸ் ஹவ் பீன் ஸோ ஹெல்ப்ஃபுல். அது நான் அவங்கள குறையே சொல்ல மாட்டேன். ஆகட்டும், கிரைமில் வச்சுட்டோம், எல்லாம் ரொம்ப கைண்டு. ஐயோ நீங்களா மாடிக்கு வராது, இங்கே இருக்கிறீங்க, தண்ணி வேணுமா அது வேணுமா நான் பார்த்துக்கிறேன் தம்பி நீங்கள் சொல்லி அவர்கிட்டே ரொம்ப மரியாதை நடந்துக்கிட்டு இவங்ககிட்டே ரொம்ப மரியாதை நடந்து ரொம்ப அதாவது கையெடுத்தான் கும்பிடணும். அந்த மாதிரி தான் நான் பண்ணிருக்கா. ஆனால் அந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு அர்த்தம். ரொம்ப இன்னும் நிறையா பேர் இருக்காங்க சார் தெரியாதவங்க. ஏமாறக்கூடாது சார். இமோஷ்னல் டேமேஜ் இஸ் ஹையர் சார். அது தான் நாட்டில் அவர் இருக்கணும்னு ஆசைப்படுறார், இந்த வயசில் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறார். ஆனால் அதுக்கு அவருக்கு இப்போ அந்த செக்யூரிட்டி இல்லை சார். அது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.